Hi friends, welcome to Tamil Info. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க ரெசிபி இட்லி மஞ்சூரியன். சூடான இட்லியில் இட்லி மஞ்சூரியன் செய்ய முடியாது, மீதமான இட்லியில் தான் செய்ய முடியும். இட்லி மீதம் ஆச்சுனாலே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா தான் செய்வோம். இனி இந்த மாதிரி இட்லி மஞ்சூரியன் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி 5 இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். கடுகும் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட நான் கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக குடமிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் டீ ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றி இதுக்கு மேலே ஒரு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், நம்மளோட இட்லி மஞ்சூரியன் ரொம்ப எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடு கம்மியானாலும் அந்த கிறிஸ்பி இதில் வராது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.